ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. நான் உங்கள் அஜித் கேமிங். ஸோ எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், பிகேஎக்ஸ்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு தனியாக விளையாட போகிறது இல்லை, நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. யாருன்னு பார்த்துடலாமா? ஹலோ கைஸ், நான் தான் அஜித்தோட நான் தான் அபுத்தாயர், அவனோட பிரதர். அவனுக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட், உங்களுக்காக ஒரு கிஃப்ட் அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அது அவங்ககிட்டே கேட்டுக்கோங்க. ஆமாங்க கைஸ், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு லெஜெண்டரி பெட்டு கொடுத்துருக்கான், லெஜெண்டரி பெட் ரைடபிள். அதை வந்துட்டு நான் உங்களுக்கு கிவ் அவே பண்ண போகிறேன், கேஸ் ஃப்ரூட்டோட சேர்த்து. ஸோ எப்போ அது நான் கிவ் அவே பண்ணுவேன்னா 110 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சதுக்கப்புறம் தான். ஸோ லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வந்து சேரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ப்ளஸ் கிவ் அவேயும் நான் அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேரும். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அவன் வீடியோவில் பேசுகிறேன்னா அதுதான் திக்கிட்டு இருக்கிறான். அதுவும் இல்லை, போக பழகிப்பான். சரிப்பா, அவனை தான் நான் இன்வைட் பண்ணியிருக்கிறேன். அவனை விசிட் பண்ணியிருக்கிறேன், நான் ஜாயின் பண்ணிருக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ நம்ம வந்தாச்சு கைஸ், பாருங்க இங்கே தான் நின்றுருக்குறேன். என்னமோ தெரில கைஸ், லேக் ஆகுது, ஏன்னு தெரில. இது கொஞ்சம் இருங்க கைஸ், என்னன்னு பார்த்துட்டு நான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சுனால எதுவுமே நவர கூட முடியலங்க. பாருங்கள் எப்படி நின்றுருக்குறேன் அப்படின்னு. கொஞ்சம் இருங்க கைஸ். ஸோ நான் எங்கள் அண்ணனை ஜாயின் பண்ண சொல்லிட்டேன் கைஸ். இப்போ அவன் ஜாயின் பண்ணியிருக்கான்னு இங்கே பாருங்கள், அங்கே தான் இருக்கிறான். நான் அவனை ஜாயின் பண்ணால் ஸ்டக் ஆகுது கைஸ். இப்போ கூட கொஞ்சம் கிளிஜியாக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு தான் இருக்கான் பாருங்கள். அப்படியே நின்றுருக்குறார் தலைவர். நாடா அபு ஃபோனை நோண்டிகிட்ருக்குற, ஏற்கனவே கேம் தான் விளாண்டுருக்குற, அதில் நாடா கேம் விளாண்டுருக்குற நீ? ஸ்டக் ஆகுதுடா நான். சரி இரு வரேன். என்ன கேம்டா? சேவ் தி கேஸ்டல் கேம். அப்படியா? இதோ அங்கே இருக்கு, வா போகலாம். ஏதாவது எடுத்துட்டு வாட, பெட்டு டெவலப் பண்ண. பெட்டா? மறுபடியும் விளையாண்டு ரீசெட் பண்ணிக்கவா. நான் பாட்டுக்கு நீ பாட்டு அப்படி உள்ள போயிட்டேன். அதுவும் இல்லாம நான் ஒக்கு அப்படின்னு சொல்றது கைஸ். அதுல இந்த கேம் அது ஒரு ஃபயர் ஃபைட்டர் மாதிரி ஒரு கேம் கைஸ். அவன் ஸ்க்ரீன்ல பார்த்தேன். அது வந்துட்டு நம்ம ஃபயர், எல்லா இடத்துலையும் ஃபயர் இருக்கும், அதை நம்ம போய் அழிக்கணும். மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து நம்மளை அழிக்க பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அவங்ககிட்ட வந்து தப்பிக்கணும் கைஸ். இருறா, நான் போய் என் பெட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். உன் பெட்டு அப்படிதாங்க ஸ்டீல் பண்ணுறோம். அது சாப்பாடு கேட்கும், தண்ணி கேட்கும், குளிக்க வரும் கைஸ். என்னை பிடிச்சி அடிக்கிறேன் கைஸ். இந்த நாய் இப்போ தான் தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. அவ்வளோதான் கைஸ். சீக்கிரம் வா. எங்கடா இருக்கிற? வெயிட் பண்ண முடியாதுடா, வாடா. இல்லை வந்து நில்லு, வா. என்னடா பேய் மாதிரி அப்படியே வர? என்னால் ஹைட் பண்ண முடியும், ஒன்றால் பண்ண முடியுமா? பண்ண முடியலன்னா என்னால் பண்ண முடியும். என்னமோ அது. வாடா, கம்முனு வாடா. பாருங்க கைஸ், இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் அடிக்க வருவாங்க. நம்ம அங்கேருந்து ஃபயர்ஸ் எல்லாம் போய் அடிக்கணும். வந்தாச்சு. வெப்பன் நம்மளுக்கு இப்போ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே கொடுப்பாங்க. அப்படிங்கிறியா? டேய் மைக்கு கிட்ட வைடா, ஒண்ணுமே அவங்களுக்கு கேட்காது. சரி வா, ஏன்டா பக்கத்துல வரணும்? மைக் ஒண்ணு தாங்க இருக்கு. அது பவர்டா. சரி போல போய் அடிச்சிடலாங்க எல்லாத்தையும். என்ன ஃபாலோ பண்றா? எங்க நான் எங்கேயோ போயிட்டேன் கைஸ். டிராகன் வருமா கைஸ்? பிவேர் ஆஃப் டிராகன் இருக்குது. அங்கே ஒன்று ஃபயர் இருக்கா பாருங்க, அழிச்சிடலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தொட்டு யாரும் அழிக்கலாம் கைஸ். கரெக்டாக வந்துட்டான். நம்ம எங்கே போகிறோமோ கரெக்டாக வந்துடுவாங்க கைஸ். ஒருத்தன் பறந்துட்டு இருக்கிறான். ஒண்ணுமே பண்ண முடியல, ஒண்ணுமே தான் நடக்க முடியுது. ஏன் என்னாச்சு? என்னோட ஃப்ளைங் ஒர்க் பண்ண முடியுது, என்னோட பூட்ஸும் ஒர்க் பண்ண முடியுது. அந்த இடத்துக்கு வந்துருக்குறோங்க சுற்றி இப்படி வரலாம். இங்கே நம்ம கேசல் மாதிரி இருக்கு பாருங்க, மேலே போய் பார்க்கலாம். இது ஒரு அட்மினோட கேஸ்டல் தானே இது? அது இடத்துக்கு உள்ளே போகலான்னு பார்த்தேன், படிக்கட்டு இல்லை. உள்ளே போகலாம். இங்கே போன பிளான்ட்டெல்லாம் ஆடிட்டு இருக்கு. பார்த்துருங்கடா, நெருப்பு வந்து எரிச்சு விட்ருவான். ஃபயரே காணும். நம்ம ஒன்று தான் ஐஸ் அழிச்சிருக்கிறோம். அதுவும் நம்ம மட்டும் தான் ஓடுற நாயே. செத்தான். ஏண்டா ஓட சொன்ன ஓட மாட்டியாடா? அங்கே ஒரு ஃபயர் இருந்துச்சுடா, அதை போய் அனுப்பணும்டா. அதுக்கே அவன் இருக்கிறான். ஒரு பிளான் போட்டு தான் போக முடியும். அவங்கள துரத்திட்டு வந்துட்டு இருக்கிறானா? நீ துரத்திட்டு போனா இங்கே. அவ்வளோதான். நீ எப்படி பண்ணுற? அவங்க டெசர்ட் பிராணி போய் அழிச்சிரு. டேங்க பிடிச்சிட்டானுங்கடா.
இருக்கு. டேய் ஒன்னையும் ஒண்ணா மாத்திட்டாங்கடா. என்னையும் பிடிச்சாங்க ப்ரோ. உடனே பிடிச்சிட்டாங்களா? ஆமா சார் நம்ம டீம் மட்டும் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். லயோலா வெளியில வாடா. லயோலா ஏ சார் வெளியே போயிடலாம். பரவாயில்ல நமக்கு ஏதோ கொடுத்துருக்காங்கடா. பின்ன விளையாண்டோம்ல அதுக்காக 360 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஏதோ கொடுத்துருக்காங்க ஜெம்ஸ் மாதிரி. அப்புறம் இது வேறு லோட் ஆகிட்டு இருக்குது. இருங்க லோடு வெளியில வந்துட்டியா? கேட்கவே இல்லையே. வாடா வந்துட்டேன்டா. டேய் இந்த கேம் நல்லாவே இல்லை. இல்லை இதே விளையாடலாம். அப்புறம் அது என்ன லெஜெண்டரி பெட்னு காட்டாமல விட்டேன் பாருங்க. ஸோ இந்த பிளாக் யூனிகார்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதான் உங்களுக்கு தந்துருக்குறான். ஸோ அதான் நான் உங்களுக்கு கிவ்அவே பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்கிற பெட்ஸை நான் அப்படியே காட்டுறேன். பெட் டெம்பியர் இருக்குது, பட்டி ஐலண்ட் டாக் இருக்குது. இந்த பெட் டெம்பியர் தாங்க என்னோட ஃபேவரட் பெட்டு. இது எடுக்கிறதுக்கு ஒரு வாரத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பிளானெல்லாம் போட்டேன் கைஸ். அப்புறம் தான் எங்கள் பாருங்க ஒவ்வொன்றா காட்டிட்டு வரேன். என்னையை விட எங்கள் அண்ணன்ட்ட பெட்ஸ் நிறையா இருக்கும். அவன்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு பெட்டு கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கைஸ் என்கிட்ட இருக்குது. சொடே எங்கள் வாழ உன் பெட்டும் காட்டிடலாம். எனக்கு ஏதோ கிளிச் ஆயிடுச்சு. நான் வெளியில் போயிட்டு உள்ள வரேன். சரி அவன் ரீசார்ஜ் பண்ணுறான். அவங்க சொல்லுவோம் கிளிச் அடிச்சானுங்க. நின்றுக்கிறான் பாருங்க. என்ன போயிட்டான்? மேஜிக் கரண்டா போயிட்டாங்க. மேஜிக் கரண்டா வந்தா இருக்குது எனக்கு. அவங்க பாருங்க ஒவ்வொரு அழகாக இருக்கு பெட்டெல்லாம். அதனால நினைச்சாலும் வாங்க முடியாது. பின்ன ரியல் காசு இல்லை. டேய் என்ன நீ இன்வைட் பண்ணால் அது வாங்க முடியுமாடா? அது தரல பார்க்கலாம். அப்படி தான் போட்டிருக்கு மேலே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணால் 50 ஜெம்ஸ். நான் ஆல்ரெடி நீ வாங்கிட்ட. நான் அன்னைக்கு ஒரு நாள் உன்னை இன்வைட் பண்ணல, அதில் கிடச்சிது. நான் உன்னை இன்வைட் பண்ணுறேன் வரியா? 7 ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணாதான் அது கிடைக்குமாமா? நான் உன்னை இன்வைட் பண்ணுறேன் வரியா? பண்ணு. ஆனால் எனக்கு அதில் கிடைக்கும். எதாவது பண்ணக்கூடாதுடா. வாட்ஸ்அப்பில் போய் பண்ணுவோம், அது அப்புறம் பண்ணிக்கலாம். சரி வா. இங்கே பாருங்க. சரி என்ன நீ ஜாயின் பண்ணு. நான் ஜாயின் பண்ணால் கிளிச் ஆகுது. நீ என்ன ஜாயின் பண்ணு. சரி நெக்ஸ்ட் என்ன கேம் கழிச்சிடலாம்? ரோபோட் போகலாமா? நான் வீட்டை உங்களுக்கு ஷோ கேஸ் பண்ணுறேன், அப்புறம் அவன் வீட்டையும் காட்டுறேன். இங்கே பாருங்க 99 லைக். யாராவது 1 லைக் போட்டால் நல்லாயிருக்கும். சரி இப்போ உள்ளே போயிடலாமா? கொஞ்சம் இருங்க, லோட் ஆகுது. சீக்கிரமாக லோட் ஆகும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம். அப்பா இப்போ பாருங்க இதுதான் கைஸ் என்னோட வீடு. எப்படி நல்லா இருக்கா? முன்னாடி இது பியானோ. யார் உழந்துருக்கிறது? அன்னைக்கு உங்கள் என் வீட்டுக்குள்ளே வரா? இங்கே பாருமா, போகும்போது லைட் போட்டு போகணும். இங்கே பார்த்தீங்களா கைஸ் சத்தம் வரும். நான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருக்கேன், அதனால உங்களுக்கு சத்தம் கேட்கல. 2 பேர் வந்துருக்குறாங்க. மாப்பிள்ள எங்கடா நீ உள்ள வந்துட்டியா? பாருங்க வந்துட்டு ஆகணும். எங்க பாருங்க நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு மேலே போகிறேன். மேலே போய் இல்லை ஃபஸ்ட்டு இந்த சைடில் வந்துடலாங்க. பாருங்கள் இதுதான் கைஸ் பெட்ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா என் பெட்ஸோட ரூம் கைஸ். ஏதாவது கேட்டாங்கன்னா தர்றதுக்கு தான் இருக்குது. பெட்ஸ் ரூம் கூடாது. டே மேலே போய் பாரு. நெக்ஸ்ட் மேலே போகலாம் கைஸ். இது வந்துட்டு சும்மா பொம்மை இருக்கிற ரூம் மாதிரி. ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் ஹாலுக்கு போகலாம். என் வீட்டுக்குள்ளே சுற்றி காமிக்கிறேன். அப்புறம் இது பாத்ரூம் கைஸ். பாத்ரூமில் கூட பாட்டி விடுறதுக்கு இடம் போட்டு வச்சுருக்கிறேன். நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் அந்த ரூம்குள்ளே போயிடலாம். நான் என் பெட்டை டெவலப் பண்ண போகிறேன். நீ வந்து எங்கள் பாருங்க கைஸ் இது கிச்சன் கைஸ். அந்த சைடு பால்கனி இருக்கும். நம்ம வந்ததுலேருந்து இது நோட்டீஸே பண்ணல. இங்கே ரோபோட் கிட்ட ஒரு பெரிய ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கு. மேலே இப்படி இருக்கும். அவ்வளோதான் பார்க்கலாம் வாடா. சரி வராது. இப்போ பெட்டெல்லாம் காட்டுறான் நம்ம கைஸ். உன்கிட்ட இருக்க பெஸ்ட்டு பெட்டெல்லாம் காட்டுறா. ட்ரேடிங் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன்டா. சீக்கிரம் ஆடெல்லாம் கிளிச் ஆகும்டா. உன்கிட்ட ஒத்த பைசாலும் தெரியுது இல்லை. எனக்கு ட்ரேடிங் ரெக்வஸ்ட் நீங்கள் இருக்கிறோம் பாரு. நான் எப்படி உனக்கு காட்ட முடியும்? அவ்வளோதான். இங்கே பாருங்க இப்படி தாங்க ஆகுது. யாருக்காவது ட்ரேட் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தாங்க கிளிச் ஆகுது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஸ்டக் ஆகிட்டு அப்புறமா மறுபடியும் நார்மல் ஆகிடும். அப்போ அவங்க பாருங்க வந்துடுச்சு. இப்போ அக்செப்ட் பண்ணிடலாம். இருங்க சிங்க. அவ்வளோதான் வெயிடா. இப்போ அவங்க குட் பெட்ஸ் எல்லாம் இப்போ அவனோட நல்ல பெட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறோம் பாருங்க. எதாங்க சவுண்ட் இருக்குது பெட்ஸ் எல்லாம். ரெயின்போ யூனிகார்ன் படி நீங்கள் பாருங்கள். லபுபு அப்புறம் பாக்ஸி பொண்ணு எடுத்து வச்சுருக்கிறான். பூம் பாக்ஸ். ஆமாம் இவன்ட்ட நிறைய பெட்டு எடுத்து வச்சுருங்க. அது எப்படி தானே கேட்குறீங்க?
அதே என்னோட சின்ன தம்பி ஃபோனில் எல்லாமே அவங்க நியூ அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணால் நிறைய கொடுப்பாங்கல்ல ஜெம்ஸ் மாதிரி எல்லாம், அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவான் அந்த ஜெம்ஸை வச்சு தாங்க இதெல்லாம் வாங்கினான். சரி வாடா அந்த போர்ட்டலுக்குள்ளே போகணும் வாடா. சரி இங்கே இந்த போர்ட்டலுக்குள்ளே கூப்பிட்றேன், நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அங்கே ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்குது இல்லை கைஸ், அதுக்குள்ளே தான் போகலாம் அப்படின்னா. ஸோ இப்போ அவன் வீடுக்கு முதல்ல போய் காட்டிடுறாடே, முதல்ல அவன் வீடுக்கு போயிடலாம். டே அவன் வீடு எங்கடா இருக்குது? டேய் நீ முதல்ல உன் வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்கு விட வாடா. நான் அவன் வீட்டுக்கு வந்துட்டேன்டா, என் வீட்டுக்கு இப்போ வந்துட்டு என் வீட்டு மேலே பிங்க் கலரில் காட்டும் போடுறா. அதான்டா பார்த்துட்டு இருக்கிறேன். பாருங்க ஹெலிகாப்டரில் போகலாம். ஹெலிகாப்டர் ஒரு லைக் பண்ணுறா. நான் ஆல்ரெடி உங்கள் வீட்டுக்கு லைக் பண்ணுறதுக்கு மேலே பண்ண முடியாது. அங்கே காட்டுது பாருங்க கைஸ், பிகேஎக்ஸ் அபுத்தாகிராமா. வீட்டுக்குள்ளே போயிடலாமா? ஹோட்டல் கைஸ் இது, உள்ளே போயிடலாம். இப்போ உள்ள வந்துட்டு இருக்கிறேன் கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லோட நல்லா இருக்கும் கைஸ். ஃபுல்லாக லோட் ஆகிட்டோம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். வந்துட்டோம் பாருங்க கைஸ், இப்படி தான் வீடு. இதெல்லாம் நான் தாங்க அவனுக்கு எடிட்டே பண்ணி கொடுத்தேன். சரி கிச்சனு போய் நல்லா சமைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடு நிறைய பேருக்கு தெரியும், என்னென்ன சமைச்சிக்கலாம் அந்த மாதிரி இருங்க. நெக்ஸ்ட்டு மேலே போகலாம். இங்கே பாருங்க கைஸ், மேலே வந்து அங்கே சோஃபாலாம் போட்டு பார்ட்டி பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பண்ண கொடுத்துருந்தா என்ன பண்ணது நான் வந்துட்டான். அப்புறம் பாருங்க பெட்ரூமா, இங்கே பாருங்க எப்போ நல்லா இருக்கு. இதான் தான் பண்ணா. அப்புறம் இங்கே இந்த பெட்ரூமு, இங்கே பாருங்க பெட்ரூமில் டிவி ஆன் பண்ணி விட்டுருக்குறேன் பாருங்க. கரண்ட் பில்லு யாரா கட்டுறது? நீதான். அவ்வளோதான் பண்ணேன். வாடா போகலாம். சரி வா, நான் அப்ளை பண்ணுடா, நான் ரெடிமேட் பெட்டா மாட்டணும்டா. வாடா. சரி நீயும் முதல்ல மாட்டணும் தானே? நான் பலூன் டாக் இப்போ வச்சுருக்கிறேன், அதை இது பண்ணுறதுக்காக. பாருங்க ஓடி வருது, சீக்கிரம் வா. நானா வெளியில் வந்துட்டு நீ இன்னும் வரல? வந்துட்டேன்டா. இதான்டா என் வீட்டு முன்னாடி இருக்கு. என்னது நீ என்னவோ சொன்னாடா, அதை காதில் ரங்க ட்ரீன்னு சொன்னேன். அவன் ட்ரீனா? சரி வாங்க போகலாமா? இப்போ இதுக்குள்ளே தான் போகணுன்னா டே அப்போ ஆனால் அந்த போர்ட்டலுக்குள்ளே போகணுன்னா அதை போய் என்னன்னு பார்க்கலாம் வா. சரிவா போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நான் கூட இதுக்குள்ளே போனதே இல்லை, உள்ளே போயிடலாம். ஜம்பே ஐயோ நான் போக முடியல. வந்துட்டேன், சீக்கிரம் வாடா. இருறா நானும் வரேன்டா. லோடிங் 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 ஆகி நான் வந்துட்டேன். எனக்கு லோடிங் ஆகிடுச்சு. வாவ் நல்லா இருக்கு இந்த இடம். இந்த அப்படியே எடுக்கலாம். ரெடியாக ஸ்வாட் எடுத்துக்கோ. ஸ்வாட் எடுக்கிறதா? எங்கே இருக்கு? நீ ஒரு ஸ்வாட் எடுத்துக்கோடா. உனக்கு தனியாக ஸ்வாட் இல்லையா? என் இன்வென்ட்ரியில் இருக்கா பார்க்குறது. இன்வென்ட்ரியில் ஸ்வாடே இல்லையா? இவங்க எல்லாரையும் நம்ம கில் பண்ணணும்டா. வாடா வாடா வாடா. என்கிட்ட ஸ்வாடே இல்லைடா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்கே இருக்குதுடா ஸ்வாட். இருக்குன்னா எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இங்கே இருக்குது கைஸ், போய் உடனே அடிக்கணுமா யாருன்னு பார்த்துடலாம். உங்களை அடிக்கணுமா? ஆமாம் உங்களை அடிச்சு எனக்கு மட்டும் என்ன தெரியும்? சரி அடிச்சுட்டு என்னாவது இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேங்க. மேலே போய் பார்க்கலாம் வா. மேலேயா? மேலே ஒன்று தானே இருப்பாங்க. சரி வாங்க கண்டினியூ பண்ணானான்ட்டான், மேலே போயிடலான்ட்டான். சரி மேலே போகலாம். இதுக்கு எதுவும் சரிப்பட்டு வர மாட்டான். என்னோட இன்னொரு ஆர்மர் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லேடிஸோட ஸ்கில் வச்சுருப்பேன். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எவனாவது நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்குனே வருவானுங்க. ஸோ அவனுங்க வந்துட்டு இந்த லேடிஸ் ஸ்கின் காட்டினா பயந்து ஓடிடுவாங்க. அதுதான் ஏன்னு தெரில, ஆனால் அது மூஞ்சி பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். என்னவோ நீ எங்கே இருக்க? கீழே தான் இருக்கிறேன். அதான் நானும் அதே மாதிரி ஒரு காஸ்டியூம் வச்சுருக்கேன் பாரு. எங்கடா இருக்க? வராது சிஸ்டே இல்லை நறுக்கு பார்க்கலாமா? நறுக்கு நறுக்கு 2 ஜெம்ஸ் இருக்குது. அப்புறம் அவ்வளோதான் கொடுத்தானுங்களே. வா இங்கே பாடுறா. எங்கடா இருக்கிற? மொத்தம் இங்கே 7 ஜெம்ஸ் இருக்குடா. எங்கடா? நான் பாடுறா. எங்கடா இருக்கிற கரும்பு குச்சி நாய்? பின்னாடி என்ன இருக்கேன்? எங்கடா காணோண்டா? இங்கே பாடுறா. எங்க गाइस இங்க தான் இருக்கறேன் நான் எங்க இருக்கானே தெரியல गाइस. எமோஜி போட்டு காமிக்கற பாரு. நம்ம எமோஜி போட்டுறோம், நம்ம எங்கன்னு பார்க்கலாம். ஏன்டா கோழி எமோஜி போட்டுட்டு இருக்கற? டேய் இங்க நான் இருக்க பாருடா. தெரியலடா, எங்கடா இருக்கற? பின்னாடி ஒரு பொண்ணு வருதா? என் பின்னாடி மரம் தான் இருக்குது. பாரு நான் திடீர்னு வருவேன் பாரு.
முன்னாடி தான் வாயேன். வந்துதான் பாடுறா. எங்கடா இருக்கிற? டேய் இப்போ நான் பாடுறா காலண்டா. டேய் ஏன் ஸ்க்ரீன்ல இருந்து நீ போடுறா? ஏய் நீ காலண்டா गाइस அவ ஸ்கிரீன்ல இருந்து பார்த்தா இருக்கறான். ஆனா ஏன் ஸ்கிரீன்ல பார்த்தா இல்ல. எங்க போனானோ மாயசாலம் ஆயிட்டான் गाइस. சரிவா மந்திரவாளி அப்படினே. சரிவா மேல போலாம். சரி மேல போய் பார்க்கணும். என்ன गाइस அடிச்சு வச்சிட்டானுங்க. மேல ஏறலாம். அப்போ ஏரியா ஏய் மேல ஒரு கேஸ்டல் இருக்குடா. எங்கடா? எனக்கும் தெரியலையே. உனக்கு இதுதான் தெரிஞ்சிருக்கு. டேய் அபோ எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம்டா. இங்க இருக்குறது ரெட் கலர்ல இருக்குடா. டக்குனு வாடா. சரி அபோ எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். சொல்லு. ஆடு எதுக்குடா ஆடவே மாட்டேங்குது? அது அந்த ஆடிக்கிட்டே போய் கேளு. என்கிட்ட கேட்காத. ஆட்டை தானே கேட்டிருக்கிறேன். என் முன்னாடி ஆடு தானே கொண்டு இருக்குது. அங்கே இருக்குதுடா கேஸ்டல். இங்கே ஒரு செஸ்ட் இருக்குடா. வரேன். ஏய் 2 ஜெம்ஸ் கிடச்சிருக்குடா. கைஸ் எனக்கு தெரிஞ்சது மேலே வர முடியாது போல அடைச்சி வச்சிருக்கிறானுங்க. ஏய் என்னால வர முடிஞ்சிருச்சுடா. டேய் கேஸ்டல் அங்கலடா அந்த கல்லு மேலடா. நான் ஃப்ளை பண்ணி டேய் நான் உன்னை பார்த்தேன். நீ என்னைய பார்த்துடா. நான் பார்க்க முடியலையே. பார்க்கவும் முடியாது. என்னடா எங்க பாஸ் இருக்குதாமாண்டா? ஆமா பாஸ் இருக்கு. அதுக்கு நீங்க இருக்கிற எல்லாரையும் கில் பண்ணு முதல்ல. நான் ஸ்வாட வர விட்டு வந்துட்டேன். ஸ்வாட விட்டுட்டு வராத. உங்ககிட்ட இந்த கன் இருக்க பாரு. கன்னா? அதான் இந்த கன்னு. ஸ்னோ கன். ஸ்னோ கன் இருக்கே. அத சரி. என்கிட்ட மின்னலே இருக்குது. மின்னலே அடிச்சா அடி விட மாட்டேங்குதுடா. மின்னலே அடிச்சா அடி விட மாட்டேங்குதுடா. அடி விட மாட்டேங்குதா? ஏண்டா அப்புறம் கூட சொன்னேன். இது சும்மாடா டம்மி பாபா. மின்னலே மின்னலே என்னடா இது கருமம்? ஏய் இப்போ கூட தெரியல. டேய் இல்லடா டே எனக்கு வேற லாக் ஆகுற இந்த இடத்துல. அவ்வளவுதான். முன்னாடி ஒரு கருமம் வந்துட்டு இருக்குதுடா. இது குழந்தை தான் நடப்பீங்க. அது ஒரு பிளேயர் காய்ச்சி இப்படி தான் பண்ணுவானுங்க. இவனுங்கெல்லாம் ஸ்கேம் பண்ண பார்ப்பானுங்க. ஸோ ஸ்கேம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சிரிக்கிற வாஜி போட்டிங்கன்னா அவனுங்க அவ்வளோதான் இங்கேருந்து ஓடிடுவானுங்க. இங்கே பாருங்க அவனை அங்கே பாருங்க ஓட வர்றோம் பாருங்க. குழந்தை தான் நடிப்பீங்க. அது பிளேயரு. இப்போ பாருங்க அது இப்போவாது நான் தெரியலடா பாரு. டேய் நீ எங்கே இருக்குன்னா தெரிலடா. நீ உன் பேர் முதல்ல இன்ஸ்டா. கைஸ் இந்த வீடியோ கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே என்னாலையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா தானாக ரெக்கார்ட் ஆஃப் ஆகிடுது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதுதான் கைஸ். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ். நான் உங்கள் ஆஜித் கேமிங். பாய்.